ஒரு அழகான சிறிய கிராமத்தில் ஹர்தீப் என்ற மகிழ்ச்சியான சிறுவன் தனது பெற்றோர்களுடன் வாழ்ந்தான். அவன் 6ஆம் வகுப்பில் படித்து வந்தான். பள்ளிக்குச் செல்வதையே மிகவும் விரும்பினான். காரணம், பள்ளியில் அவனுக்கு வாழ்க்கையைப் பற்றிய அருமையான பாடங்களை ஆசிரியர்கள் சொல்லித் தருவார்கள். ஒரு மாலை ஹர்தீப் தன் குடும்பத்துடன் செய்திகளைப் பார்க்கும்போது ஒரு செய்தி அவனை மிகுந்த கவலையடையச் செய்தது. பக்கத்து கிராமங்களில் வெள்ளத்தால் பயிர்கள் முழுவதும் அழிந்துவிட்டன. விவசாயிகள் சிரமத்திலிருந்தார்கள். அந்த நிலைகளைப் பார்த்து ஹர்தீப்பின் மனம் வருந்தியது. விவசாயிகள்தான் நமக்கு உணவு உற்பத்தி செய்கிறார்கள் என்பதையும், இப்போது அவர்கள் எதுவும் இல்லாமல் தவிப்பதை நினைத்தபோது ஹர்தீப்பின் சிறிய மனம் கலங்கியது. அவன் உதவ ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தான். ஆனால் அன்றிரவு அவன் அம்மா கூறிய ஒரு மென்மையான வார்த்தை அவனது உள்ளத்தில் விதையாக விழுந்தது. நன்கு யோசித்து, ஏதேனும் ஒரு நல்ல வழியைத் தேடிக்கொள்ளு என்றார். அடுத்த நாள் பள்ளிக்குப் போன ஹர்தீப் வகுப்புகளில் கவனம் செலுத்த முடியவில்லை. விவசாயிகளின் முகங்கள் அவன் நினைவில் வந்து கொண்டே இருந்தன. பிற்பகல் ஒரு இனிய பாடம் அவனது மனதை நம்பிக்கையால் நிரப்பியது. ஆசிரியர் ஒரு பழமொழியை புகட்டினார்: சிறிய துளிகள் பெருகடலாக மாறும், அதாவது சிறிய உதவிகளும் சேரும்போது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த வார்த்தைகள் ஹர்தீப்பின் உள்ளத்தில் ஒரு ஒளியை ஏற்படுத்தின. அந்த ஒளி ஒரு சிறிய எண்ணமாக மாறி பின்னர் ஒரு பெரிய செயலாக வளர்ந்தது. அவன் தனது பள்ளிக்கு திரும்பி பார்த்தான். நாம் எதையாவது செய்யலாம் என எண்ணினான். அவனது மனதில் ஒரு யோசனை பிறந்தது. விவசாயிகள் மீண்டும் பயிரிட வேண்டியிருக்கும். அதற்கான துவக்கமாக பள்ளி மாணவர்கள் சேர்ந்து நாற்றுக்கள் வளர்த்தால் எப்படி இருக்கும்? பிறகு ஹர்தீப் மற்றும் அவன் பள்ளியின் மாணவர்கள் அந்த யோசனையை செயலாக்கத் தொடங்கினர். வீட்டிலிருந்தும் சந்தைகளிலிருந்தும் நர்சரிகளிலிருந்தும் நாற்றுக்களை திரட்டினார்கள். பள்ளித் தோட்டத்தில் அவற்றை நன்கு நடுவார்கள். சின்ன சின்ன குழந்தைகள் கூட கைகூடினார்கள். அனைவரும் சிரித்து பாடல்கள் பாடி அந்த நாற்றுக்களை வளர்த்தார்கள். ஒவ்வொரு நாளும் நீரூட்டினர், பராமரித்தனர். காலப்போக்கில் அந்த நாற்றுக்கள் அழகாக வளர்ந்தன. ஒரு நாள் பள்ளியில் பெரிய விழா நடத்தப்பட்டது. அதற்காக விவசாயிகள் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் வந்தபோது கண்ணீழம் அளவுக்கு ஆச்சரியப்பட்டார்கள். பள்ளித் தோட்டம் முழுவதும் பசுமை நாற்றுக்களால் நிரம்பியிருந்தது. விவசாயிகளின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அது சோகத்தின் கண்ணீர் இல்லை, அது நன்றி மற்றும் நம்பிக்கையின் கண்ணீர். அவர்கள் நாசமான நிலங்களை மறுபடியும் பசுமையாக மாற்ற வாய்ப்பு கிடைத்தது. அதற்குக் காரணம் சிறுவர்கள். அவர்களது சின்னச் செயல்கள் நம்மை எல்லாம் மனமழச் செய்தது. அந்த நாள் கிராமத்தில் ஒரு மகிழ்ச்சியின் திருநாளாக இருந்தது. விவசாயிகள் அந்த நாற்றுக்களை பயன்படுத்தி மீண்டும் பசுமை நிலங்களை உருவாக்கினர். அவர்களின் புன்னகைகள் மீண்டும் விரிந்தன. அவர்கள் இதயத்தில் நம்பிக்கை, நன்றி மற்றும் பெருமை நிரம்பி வழிந்தது. இந்தக் கதையிலிருந்து நம்மால் என்ன கற்றுக்கொள்ளலாம் தெரியுமா? நம்முடைய சிறிய உதவிகளும் நல்ல எண்ணங்களும் சேரும்போது பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும். ஒரு சிறுவனின் கனவு ஒரு கிராமத்தின் நம்பிக்கையாக மாறியது.